இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு ஆண்டு ஒரு புதிய பலனை, ஒரு புதிய கிருபையை. இன்னைக்கு எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. தேவன் கொடுக்கறது எல்லாம் புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு நன்மை செய்ய போகிறார். ஆனால் தாவீது ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என் துணிகரத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினாருங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார். வந்திருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி, அப்பா உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன்ப்பா. நான் மனுஷனை நம்பி வரல, யாரை நம்பி நான் வரல. எனக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து. தாவீது அதுக்கு அடுத்த வசனங்களை சொல்லுகிறார். ஆண்டவரே, என் வாயை திறந்தருளும், அப்பொழுது நான் உங்களது புகழை அறிவிப்பேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம வந்திருக்கிறோம்ல அன்பு சகோதரனே, ஆண்டவர் நமக்கு நன்மைகளை அநேக காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம நண்பர்கள் மாறலாம், அந்த உறவினர்கள் மாறுறாங்க, நம்ம வேலைகளை எல்லாமே மாறுது. ஆனா இயேசு மாறவே இல்லைங்க. அவர் இதுவரைக்கும் மாறல. அவர் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார். இன்னும் நம்ம மேல் மனதுருகிற தெய்வமா இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா வாய்களும் திறந்தப்பா உமக்கு சோத்திரம் என்று சொல்லி ஒரு 3 நிமிஷம் நல்லா ஒரு 90 செகண்ட் நம்ம தேவனை சோத்திரிக்க போறோம். எல்லாம் சோத்திரம் பண்ண, எல்லா வாய்களும் திறந்து தேவ மகிமை எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். இன்றைக்கு ஒரு புது பலனோடு கூட, ஒரு புதிய மகிமையோடு கூட, ஒரு புதிய தரிசனத்தோடு கூட கர்த்தர் உங்களை நடத்த போகிறது நீங்க பார்க்க போகிறீங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ளே உன்னை தொடுகிறதை, என் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளுகை செய்கிறதை, என் ஆவியானவர் உனக்குள்ளே தேவ வல்லமையை ஊற்றுகிறதை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க. துதிக்க 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 தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குற தேவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட மகிமையை இந்த ஆலயத்தில் கர்த்தர் நிரப்புகிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆவியானவர் ஆளுகை இங்கே நடக்கிறது. ஆவியானவர் தேவ தூதர்கள் உலாவுகிறதை இன்றைக்கு சிலர் நீங்க காண போகிறீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை அநேகர் இன்னைக்கு உணர போறீங்க. தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உனக்காக எனக்காக இன்றைக்கு கர்த்தர் உனக்காக எனக்காக வானத்தை திறந்து இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம மேல ஊற்ற போகிற விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி, அப்பா எனக்கு எனக்கு அந்த மகிமை, அந்த பரலோக மகிமை எனக்கு வேணும்ன்றவங்க மாத்திரம் வாஞ்சையா என் மேல அந்த அபிஷேகத்தை, என் மேல அந்த வல்லமையை, என் மேல அந்த அதிகாரத்தை, எனக்கு அந்த பலனை, ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீது கேட்டது போல எனக்கு அந்த பலனை ஊற்றும்படியாக, அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று கேளுங்க. உம்மை நோக்கி நான் கெஞ்சுறப்பா, உம்மிடத்தில் நான் ஆண்டவரே கெஞ்சுறப்பா, எனக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் சொல்லிக்கிட்டு சொல்லுங்க. துதிங்க துதிங்க. பாக்கியமா இறங்கட்டும். தேவன் மகிமையால் அவர் ஊடுருவட்டும் நம்ம சபைக்குள்ள. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை இப்பொழுது கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு நேரமா உனக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை, தேவன் உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் உனக்குள்ள போராடுகிற, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார காரியங்களுக்கு விரோதமா என் தேவ சேனை உனக்காக எனக்காக புறப்பட்டு வரப்போகிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவரே என் மேல அந்த மகிமை இறங்கட்டும் கேளுங்க. ஏசாயா 41:3 சொல்லுகிறது இல்ல, உன்னிலே நான் மகிமைப்படுவேன் 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 சொல்ற தேவன் இப்பொழுது உனக்குள்ளே மகிமை அடைய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் மகிமை அடைய போகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிற நேரம் இது. தேவன் உனக்குள்ள பேசுகிற நேரம், தேவ அபிஷேகம் உனக்குள்ள இறங்குகிற நேரம், தேவ வல்லமை உனக்காக கிரியை செய்கிற நேரம், அடைக்கப்பட்ட கதவுகளை இப்போது கர்த்தர் திறக்கிற நேரமா என்
ஆவியானவர் ஆளுகை நடக்கிற ஒரு நேரமாய், தேவ கரமுனவில் இறங்குற ஒரு நேரமாய், தேவ அபிஷேகம் உனக்குள்ள இறங்குற நேரமாய், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குற நேரமாய், கர்த்தர் கீழானவர்கள் அல்ல மேலானவர்களை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன தேவன் அந்த மகிமை இப்போது இந்த ஆலயத்தை நிரப்புகிறது. ஓ நன்றி அப்பா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். சொல்லுங்க ஆண்டவரே, மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர். சொல்லலாம் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. என்ன சொல்லாண்டவரே, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கே, அவை காலை தோறும் புதிதாயிருக்கே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுதலை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து வந்தீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர். சொல்லுண்டவரே, முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, நல்ல சத்தத்தை உயர்த்தாண்டவரே, மனதுருகிறவரே ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவே. சொல்லுங்க ஆண்டவரே, வல்லவே, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ
உம்மேலே விழுந்ததையா. அன்பு சகோதரனே, நமக்கு வர வேண்டிய சமாதானத்துக்காய், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் எல்லாவற்றையும் நம்முடைய துணிகரங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், நிர்விசாரமான காரியங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டாருங்க. நீ சுமக்கவே தேவையில்லை. உன் பாரம் என்ன இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாருங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்க தேவன். இன்றைக்கு அவருடைய பிரசுரத்தை உணராமல், அவருடைய மகிமையை உணராமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய், இன்னைக்கு தேவனுடைய மகிமை இழந்து போனவர்களாய், தேவ சமூகத்தை விட்டு போனவர்களாய் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு போய் கொண்டிருக்காங்க. ஆனால் கர்த்தர் வந்திருக்க உங்களை எண்ணியும் இந்த ஆலயத்தில் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் அந்த பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பி கொண்டிருக்கிறான்ல. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. சொல்லப்பா, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. ஆவை காலிதோறு புதிதாயிருக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிரசனத்தில் இங்க நிரப்பிக் கொண்டிருக்கிறார் சபையை. ஒரே ஒரு காரியம்தான், நம்மளை அர்ப்பணிக்கிற பொழுது, நம்மளை தாழ்த்துகிற பொழுது அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க உயர்ந்திருக்கணும்ப்பா, உங்க மகிமை மாத்திரம் உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே, நான் சிறுகணும் நீ பெருகணும் என்று சொல்லி நம்மளை தாழ்த்துகிற பொழுதெல்லாம் அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாருங்க. நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போவேன், நான் போய் அவரை நான் கிட்டி சேருவேன். அவர் எனக்கு வஸ்திரங்கள் கொடுப்பா, அவனை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மோதிரத்தை அடிப்பார், அவன் எதிர்பார்க்கல. ஆனா ஒண்ணு காரியத்தை அவன் அப்பா செய்தார்ல, அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை தன் மகனா மீண்டும் ஏற்படுத்தினது போல இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் காத்திருக்கிறாருங்க. இந்த நல்ல தேவனுக்கு எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்தப்பா, என்ன நினைச்சு ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய், மகிமைகளுக்காய், என்னை நடத்துகிற உங்களுடைய தயவிற்காய், உங்களுடைய இரக்கத்திற்காய், தயவிற்காய், அளவில்லாத கிருபைகளுக்காய் ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நீ நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல. ஆண்டவரே எங்கள் நடத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 76வது குடியரசு தினத்தை இன்றைக்கு இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரி, ஒரு நிமிஷம் கர்த்தர் உணர்த்து நான் சொல்றேன். கர்த்தர் என்பது அந்த காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய தேசம் இன்னைக்கு எந்த நிலைமையில போய் கொண்டிருக்குது, தேசத்தின் சூழ்நிலை எப்படி போய் கொண்டிருக்கு அநேகருக்கு தெரியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், இன்னைக்கு பிசாசான பல காரியங்களை தேசத்தில் கட்டவிழ்த்து விட்டான். அந்தகார கிரியைகள், பொல்லாத காரியங்கள், மனுஷனை பாவ வளையல வீழ்த்தக்கூடிய காரியங்கள், துணிகரங்கள் இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு விசையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்தியாவிற்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். இந்த 76வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்க இந்திய தேசம், என் தேசம் ரட்சிக்கப்படணும், இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். ஒரு எழுப்புதல் தீ என் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாழ்கிற இந்த தேசம் நல்ல தேசம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பா. சொல்லுங்க, எனக்கு இந்த தேசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசம் ரட்சிக்கப்படணும். நம்மளும் இந்த தேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 144 கோடியில் நீங்கள் நாலு ஒரு அங்கத்தினர்.
கர்த்தர் உன்னிடத்தில் மீண்டும் கணக்கு கேட்பார். இந்தியாவிற்காக 144 கோடிக்கு மேல் இருக்க ஜனங்களுக்காக ஜெபித்தாயா என்று கர்த்தர் வருகை நாட்டை உன்னை மன்னிப்பு கேட்பார். இன்றைக்கு நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே என் இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், இந்தியா எழுப்புதலுக்குள்ள வர வேண்டும், சபைகள் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் சொல்லி எல்லாம் அப்படியே சோத்திரம். ஆண்டவரே இந்தியாவை ரட்சிங்கப்பா, இந்தியாவை ரட்சிங்கப்பா, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தை காண வேண்டுமே. சொல்லுங்க, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ள வெளிச்சத்தை காண வேண்டுமே. ஆண்டவரே எங்க தேசத்தை சாட்சிங்கப்பா, எங்க தேசத்தின் மேல மனதுருங்கப்பா. 144 கோடி மேல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, ஏன் தெரியுமா இன்னும் இந்தியா தேவன் நேசிக்கிறேன் என்றால் ஒன்றுக்கும் இல்லாததுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்னா எப்படி இந்த தேசம் வசிக்கப்படும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். இந்தியா ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ள போக போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம தேசத்துல, கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவரை நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் இந்தியா என் இயேசுவுக்கா 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 எழும்ப போகிறதுக்கா நன்றி ஆண்டவரே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வருமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமும் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, ஆண்டவரே உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமும் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா கர்த்தரை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டு எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கா நன்றி, இதுவரைக்கும் நடத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எழும்பும் ஆண்டவரின் சபை ஜனங்கள் எழும்பணும், உமக்காய் மகிமையாக எழும்பணும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மிகுதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.